ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கலை சமையல். இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் நல்லா உதவும். என்ன அப்படின்னா, பலாக்கொட்டையில் பிரியாணி வச்சுட்டு அவிச்சு முட்டை 2 எடுத்துருக்கேன். நீங்கள் முட்டை வைக்கலனாலும் பலாக்கொட்டையில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதோட நம்ம தக்காளியும் மாங்காவும் கலந்து சேர்க்கலாம் புளிப்புக்கு. தயிர் நான் சேர்க்கலை. அதே மாதிரி அந்த பிரியாணியில் மாங்காய் ஊறுகாய் பண்ணேன். அதோட கொட்டையை உள்ளே போட்டோன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா எடுத்து அந்த கொட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மாங்கொட்டை. அது போக ஜூஸ்க்கு நீர் மோரும் ரோஸ் மில்க்கும் அடிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் தனித்தனியாக குடிக்கிறதுக்கு தான். இப்போ மோர், அப்புறம் ரோஸ் மில்க்கு, அப்புறம் தயிர் வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி தயிர் வெங்காயம் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்சு தான். இந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்பாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள்.